ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட லைன் பை லைன் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புக்கை பல தடவை படிச்சிருப்போம். இப்போ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைன் பை கொஸ்டினை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1946. கொஸ்டின், 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது? ஆன்சர் 389. இந்த 389 உறுப்பினர்களில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் மொத்தம் சேர்ந்தது தான் இந்த 389 உறுப்பினர்கள். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? ஆன்சர் 1946 டிசம்பர் 9. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சிக்ஸ்த்து கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? ஆன்சர் 11 அமர்வுகளாக நடைபெற்றது. இதில் 166 நாட்கள் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. செவன்த்து கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர் யார்? ஆன்சர் BR அம்பேத்கர். எய்த்து கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எத்தனை அட்டவணைகள், பாகங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது? ஆன்சர் 8 அட்டவணைகள், 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள். இது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது இருந்தவை. இப்போது பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள், 24 பாகங்கள், 480 சட்டப்பிரிவுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. நைன்த்து கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜனவரி 26, 1950. இதுதான் இந்திய குடியரசு தினமாக சொல்கிறோம். ஆன்சர் ஜனவரி 26, 1950. இதை தான் இந்திய குடியரசு தினமாக சொல்கிறோம். 10th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். 11th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1949 நவம்பர் 26. இதை கவனிங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டால் 1949 நவம்பர் 26ன்னு சொல்லணும். ஆனால் அந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டால் ஜனவரி 26, 1950ன்னு சொல்லணும். இப்போ 12th கொஸ்டின் பாருங்கள். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் பாணியில் எழுதப்பட்டது? இத்தாலி பாணியில் எழுதப்பட்டது. இது அவர் கைப்படவே எழுதியிருப்பார். 14th கொஸ்டின் பாருங்கள். அரசியல் அமைப்பின் திறவுகோல் எனப்படுவது எது? ஆன்சர் முகவுரை. இதை ஆங்கிலத்தில் பிரையாம்பல் அப்படிம்போம். 15th கொஸ்டின் பாருங்கள். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 2, 1947. 16th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது 1976ஆம் ஆண்டு டே சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். 17th கொஸ்டின், எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கமாகின? ஆன்சர் 1789. 18th கொஸ்டின், சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். 19th கொஸ்டின், குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1955. 20th கொஸ்டின் பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 8 முறை. 21 கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு.
22 கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியல் அமைப்பு பகுதி எது? ஆன்சர் பகுதி 3. 23 கொஸ்டின். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் பிரிவு 32. 25 கொஸ்டின் பாருங்க. சொத்துரிமை தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பகுதி 12 300A. 26 கொஸ்டின். கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். ஆன்சர் 1 ஜான். 27. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி பேராணை. 28 கொஸ்டின். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ஆகிய இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? 5 வகை பேராணைகள். 29 கொஸ்டின் பாருங்க. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது எது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். 30 கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது? ஆன்சர் 32. இதை சொன்னது டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். 31 கொஸ்டின் பாருங்க. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை எது? ஆன்சர் தடையுறுத்தும் நீதி பேராணை. 32 கொஸ்டின் பாருங்க. அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? ஆன்சர் 19. 33 கொஸ்டின் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது? ஆன்சர் 20, 21. 34 கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையை சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிவு 21A. 35 பாருங்க. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 2002. 36 கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என அம்பேத்கர் விவரிப்பது எது? ஆன்சர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். 37th கொஸ்டின். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அயர்லாந்து. 38th கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எது? ஆன்சர் சர்தார் ஸ்வரன் சிங் குழு. 39th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் முன்னாள் சோவியத் யூனியன். 14th கொஸ்டின் பாருங்க. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியல் அமைப்பின் எந்த பகுதியைச் சேர்ந்தது? ஆன்சர் பகுதி 4A. 41th கொஸ்டின் பாருங்க. இந்திய குடிமகனின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 51A. 42 கொஸ்டின் பாருங்க. இந்தியா முழுமைக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? ஆன்சர் மத்திய நாடாளுமன்றம். 43 பாருங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை எது? ஆன்சர் 7வது அட்டவணை. 44 பாருங்க. தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது? ஆன்சர் PV ராஜமன்னார் குழு. 45 கொஸ்டின் பாருங்க. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 268, 293. 46 கொஸ்டின் பாருங்க. 1983ஆம் ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. 47 பாருங்க. மத்திய அரசு சர்க்காரிய குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியது? ஆன்சர் 180. 48 பாருங்க. அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எது? ஆன்சர் 343, 351.
49 பாருங்கள், அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1963. 15th கொஸ்டின் பாருங்கள், தற்பொழுது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 22. 51 கொஸ்டின் பாருங்கள், முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1955. 52 கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த ஆண்டு என்ன? ஆன்சர் 2004. 53 பொறுத்துக செம்மொழி தகுதி பாருங்கள், எந்தெந்த மொழிக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இப்போ 54 கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 55 கொஸ்டின் பாருங்கள், தேசிய அவசர நிலையின் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 352. 57th கொஸ்டின் பாருங்கள், மாநில அவசர நிலையின் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் 356. 58 கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். 59th கொஸ்டின் பாருங்கள், நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறது? ஆன்சர் 360. 61 கொஸ்டின் பாருங்கள், அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பகுதி 20. 62 கொஸ்டின் பாருங்கள், சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 42. 63 கொஸ்டின் பாருங்கள், 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்தது? ஆன்சர் எம்.என். வெங்கடாச்சலையா. 64th கொஸ்டின் பாருங்கள், அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு குறித்து ஆராய எம்.எம். பூஞ்சி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 2007. நம்ம இது வரைக்கும் 10th சோசியலில் ஃபஸ்ட் டேர்மில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டினை பார்த்தோம். இந்த கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லாம் மெமரியில் நிற்கும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.